அருமையான சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள் வந்தது. அவன் ஒரு தவறும் செய்யாமல் தன்னுடைய மாமனாக இருக்கிற, தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற சவுல் தவறான திட்டங்களை தாவீது மீது திருட்டி சொல்ல முடியாத சில குற்றங்களை எல்லாம் சொல்லி புகுத்தி அவனை தேசத்தை விட்டே அலைந்து ஓடுகிற மனிதனாய் மாற்றின போதும் பல இன்னல்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். தாவீதுக்கு அந்த நேரங்களில் அவனை சுற்றிலும் சில ஜனங்கள் இருந்தாங்க, அவன் உண்மை உள்ளவன் என்று அறிந்தவங்க இருந்தாங்க, போர் படை வீரர்கள் இருந்தாங்க, பலசாலிகள் இருந்தாங்க. அத்தனை பேர் அவன் கூட இருந்தாலும் அவன் தேவனையே சார்ந்திருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்ற போது அவன் தேவனை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனை விடுவித்தார். இந்த ஏழை தாயின் கருவில் தோன்றும் முன்னே ஒன்றுமில்லாமல் வந்தவன் தான். ஆண்டவர் என்னிடத்துல விரும்புகிறது, இன்னைக்கு உனக்கு பணபலம் இருக்குது பணபலம் இருக்குதுன்னு இல்லை. ஆண்டவரே, நான் இன்னைக்கும் நான் உண்மையே தான் சார்ந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறவங்க. அப்படியாக தான் தாவீது கூப்பிடுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனை விடுவித்தார். இன்னைக்கு ஒரு போராட்டம்னு வந்துட்டா என்னென்னலாம் இருக்குதுன்னு அப்பா அறிக்கை எடுக்கிறாங்க. நான் என்ன குறைஞ்சவனா, நான் என்ன குறைஞ்சவளா, எனக்கு அது இல்லையா இது இல்லையா, நாங்கள் யாராக்கும் எவராக்கும் யாரு? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் தானே. இந்த சுவாசம் நின்னா அதுக்கு பேர் என்னது? செத்த சரீரம்பாங்க. சுவாசம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் என்னென்ன வீராப்பெல்லாம் வருது. தேவன் அந்த வீராப்பை ஒரு நாள் விரும்புகிறவர் அல்லங்க.